does not hold true. Right? என்ன சொல்ல வராங்கன்னு பாப்போ. The attack is underway. Attack நடக்குது and the defenses are down. Attack நடக்குது, defenses எல்லாம் down. ஆனா so far illusions அப்படியே இருக்குது. இவனுக்கு என்னாச்சு? illusion என்னாச்சு? illusionல இருந்து வெளியே வந்துட்டாப்ல அமெரிக்கா. ஆனா இங்க அதே அட்டாக் நடக்குது, நாம illusions இருந்து வெளியே intact அர்த்தம், உடையாம இருக்கிறது, அதுதான் intact. சரி, அடுத்தது that will soon change. soonங்கிறது adverb. that எது? இன்டாக்டா? that என்னது? எதை சொல்றாங்க? illusions சொல்றாங்களா? illusions தான் சொல்றாங்க. that போடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன illusions சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அப்ப என்ன போட்டுக்கணும்? those will soon change. ரைட். as என்ன அர்த்தம்? because இது ரிசல்ட், பின்னாடி ரீசன் வரப்போகுது. because the infection rates and death toll rise while the stock market sinks. ஏன் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ரேட்டும் டெத் டோல் என்ன ஆயிரும்? ஏறிடும். ரெண்டு விஷயமும் ஏறிடும். அதே நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட், சரி பாசிட்டிவா பேசுறோமா நெகட்டிவா பேசுறோமா? எதோட எஃபெக்ட பத்தி பேசிட்டு இருக்கோம்? COVID-19. டேஷ் இருக்கு, டேஷுக்கு பின்னாடி மெடிக்கல் மாஸ்டர் ஆல்ரெடி இன். மெடிக்கல் மாஸ்டர் ஏற்கனவே ஷார்ட் சப்ளைல தான் இருக்குது. ரைட். சோ பிஏ வாசிச்சா தான் நமக்கு தெரியும். நெகட்டிவா நான் பேசணும், COVID-19 பத்தி பேசணும். எது ஆன்சரா வராது அப்படின்னு சொல்லுங்க. பிசி வராதா? ஏன்? வேற ஸ்டோரி. ரைட், வேற ஸ்டோரி. பி வராது, சி வராது. ரைட். அடுத்தது ஏ வரும் இல்லைன்னா டி வரும். கரெக்டா? சரி, ஆன்சர் என்ன போட்டீங்க? ஏ தான் போட்டீங்களா? ஏல என்ன இருக்கு? ஏல என்ன இருக்கு? furthermore. Right. furthermore, the Centers for Medicare and Medicaid Services should be authorized to cover the full cost of testing and treating COVID-19 cases with no exceptions and no legal risk. Is that answer? மேல எப்படிங்க சொன்னாங்க? பிரச்சனை இப்பதான் ஆரம்பிக்குதுங்க. இது என்னது? சரி, ஃபர்ஸ்ட் வார்த்தை எந்த வார்த்தை இருக்குது? furthermore. முன்னாடி என்ன இருந்துச்சு? பாசிட்டிவ் இருந்துச்சா நெகட்டிவ் இருந்துச்சா? நெகட்டிவ் தானே இருந்துச்சு. furthermore போட்டு கண்டினியூ பண்றீங்கன்னா அதே மாதிரி தானே கண்டினியூ பண்ணணும். நீங்க பாசிட்டிவ் வருது, அதைத்தான் கேட்கிறேன். ஏதானங்க ஆன்சரா போட்டீங்க எல்லாரும்? இல்லையா? தெளிவா இருந்தீங்களா? இது எந்த டெஸ்ட் தெரியுமாங்க? பரவாயில்ல, அதாவது ஞாபகம் இருக்கு. சரி, ஏ ஆன்சர் போட்டு ஏறலாம். லிட்டில் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் திங். ஏ எதுக்கு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்கு? பின்னாடி இருக்கிற ஒரு சொல்யூஷன் தானங்க. இப்ப தானங்க பிரச்சனையை பத்தியே பேசுறோம். இப்பதானே பிரச்சனையே ஆரம்பிக்கிறோம். அடுத்த லைன் என்ன வந்துச்சு? டேஷுக்கு அடுத்த லைன் என்ன வந்துச்சு? மெடிக்கல் மாஸ்க் வந்துட்டு ஆல்ரெடி இன்னும் ஷார்ட் சப்ளை வந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? டேஷுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? குறைஞ்சிட்டு இருக்குது. கோவிட் உடைய எஃபெக்ட் இருக்குது. இது என்னதுங்க? இது என்னது? இது என்னது? சொல்யூஷன் தானே. சொல்யூஷன் தானே. சரி, சொல்யூஷன் கண்டுபிடிக்கல, விட்டுருவோம். ஃபர்தர்மோருக்கு பின்னாடி பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா? பாசிட்டிவ் இருக்கு. முன்னாடி என்ன இருந்திருக்கணும்? பாசிட்டிவ் இருந்திருக்கணும்ல. முன்னாடி பாசிட்டிவ் இருந்துச்சு, நெகட்டிவ் தான் இருந்துச்சு. ஆன்சர் கிடையாது. இப்ப ரெண்டே ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதுலாம்?
என்னது இருக்கு? இ இல்லைன்னா டி. சரி, இங்க என்ன இருக்கு? குளோபல். இதுக்கு முந்தன லைன் என்ன? ஸ்டாக் மார்க்கெட் சிங்க் ஆகுது, எல்லாத்துடைய பிரைசஸ்லாம் என்ன ஆகுது? ரைஸ் ஆகுது. குளோபல் சப்ளை செயின்ஸ் have been disrupted by events in China. சைனால நடக்கிற ஈவென்ட்ஸ்னால சப்ளை செயின்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுது, ரைட்? அண்ட் இந்தியா has just banned the export of certain. போடலாமா போட வேண்டாமா இல்ல none of these போடலாமா? இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர், டி தான் ஆன்சர். நீங்க என்ன பண்ணணும்? இதை முடிச்சுட்டு இந்த கரெக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்ட்டை உங்க முன்னாடி போட்டது பார்த்துருக்க மாட்டீங்க, இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை போயிட்டு என்ன பண்ணணும்? திருப்பி ஒரு தடவை பார்க்கணும். எவ்வளவு வேகமா போட்டேன், எப்படி டக்குன்னு வந்துச்சுங்கிறத பார்க்கணும். சொல்லுங்க ப்ரோ, என்னது? சரி, அப்ப ரிசல்ட் தானே கண்டினியூ ஆகணும். அப்ப பின்னாடி ரிசல்ட் வரணும்ல. அப்போ பின்னாடி ரிசல்ட் வந்துச்சாங்க பாப்போமா? பின்னாடி என்ன வந்துச்சுன்னு பாப்போமாங்க? இங்க பாருங்க, பின்னாடி என்ன வந்திருக்கு? எதை பத்தி பேசுறாங்க? இங்க எதை பத்தி பேசுறாங்க? COVID-19 பேண்டமிக் பேசுறாங்களா? மெடிக்கல் இங்க எல்லாம் ப்ராப்ளமே பேசிட்டு வராங்களா? அவர் என்ன சொல்றாரு? இங்க ப்ராப்ளம் போட்டுட்டு இங்க சொல்யூஷன் போடலாம்ல அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் திரும்ப என்ன சொல்லணும்? அப்போ ப்ராப்ளம் சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்லணும்? சொல்யூஷன் சொல்லணும்ல. பின்னாடி வாசிச்சிருவோம், என்னன்னு தெரிஞ்சிடும். பின்னாடி என்ன இருக்கு? மெடிக்கல் மாஸ்டர் ஆல்ரெடி இன் ஷார்ட் சப்ளை. அடுத்தது எவ்ரிடே ஐட்டம்ஸ் such as hand sanitizer have become difficult to find. ரைட், கண்டுபிடிக்க முடியல. ப்ராப்ளமா சொல்யூஷனா? நெக்ஸ்ட், the heavily globalized consumer and finance driven US economy was not. இப்படிப்பட்ட அழகான இந்த அழகா குளோபலைஸ் ஆன, அதிகமா குளோபலைஸ் ஆன, கன்சியூமரும் ஃபினான்ஸ் ட்ரிவனா இருக்கக்கூடிய இந்த US எக்கனாமி பேண்டமிக்காக டிசைன் பண்ண படல. அப்ப டோட்டல் பேராகிராஃபே எதை பத்தி பேச போகுது? இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தானே பேச போகுது. இப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நடுவுல ஒரு ப்ராப்ளம் போட்டு சொல்யூஷன், திரும்ப ப்ராப்ளம் அப்படியே கண்டினியூ ஆகி வரவே வராது. அப்ப இங்கேயும் எனக்கு என்ன போடணும்? என்னதான் போடணும்? ப்ராப்ளம் தான் போடணும். ப்ராப்ளம் வச்சு எத்தனாவது ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு? டி போட்டது யாரலாம்? என்னங்க ஏ போட்டதுக்கு இவ்வளவு பேருக்கு கை தூக்குனீங்க? அவர் புதுசா நடுவில் ரொம்ப நாள் வரலையா? நடுவில் ரொம்ப நாள் வரலையா நீங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின். நடுவில் கதையை வாசிடுவோமா இப்படி? ரைட். இப்பதான் நம்மளுக்கு தெரியுது, தெளிவா தெரியுது. இப்பதான் நம்மளுக்கு இன்னும் தெளிவா தெரியுது. COVID-19 பத்தி பேசல இவங்க, ஹெல்த் சிஸ்டம் பத்தியா? சரி, COVID-19 ஹெல்த் சிஸ்டம் எல்லாம் பேசணும். எதை பத்தி பேசுறாங்க? அமெரிக்காவுடைய மெடிக்கல் சிஸ்டம், அமெரிக்கால இருக்கக்கூடிய COVID-19 பேண்டமிக். ஃபர்ஸ்ட் கதை எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்களா? கதை எப்படி ஆரம்பிச்சாங்க? பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணும்போது இவங்க இல்யூஷன்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க? வெளியே வந்துட்டாங்க. என்னாச்சு? நீங்க அதான் சொன்னீங்களா? சரி, எனக்கு கேட்கல. அதே மாதிரி இப்ப நடக்கல. இப்போ வரைக்கும் நம்ம இல்யூஷன்ஸ் சொல்றாங்கல்ல, நம்ம இல்யூஷன்ஸ் சொன்னே நம்மளை எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம இல்யூஷன்ஸ் கிடையாது. யாருடைய இல்யூஷன்ஸ் தான்? USA உடைய இல்யூஷன்ஸ். எப்படி எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது? இங்க எந்த எக்கனாமி பத்தி தான் பேசுறாங்க? ரைட். மூணாவது பேராகிராஃப், கண்ட்ரியுடைய மெடிக்கல் சிஸ்டத்துக்கு இன்னும் மோசமா இருக்குது. அமெரிக்காவுக்கு வாஸ்ட் ஹெல்த் கேர் கெப்பாசிட்டி இருக்குது, பட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். இது கரெக்டாமா? மில்லியன் ஆஃப் பீப்புள் தானே? மில்லியன் ஆஃப் பீப்புள் தானே இல்லையா? மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் தான், சரியா? ரைட். இங்க இது அட்ஜெக்டிவ் கிடையாது, நவுன் தான். ரைட். ஆர் அன்இன்சூர்ட், இன்சூரன்ஸ் இல்ல, அண்டர் இன்சூர்ட், இன்சூரன்ஸ் கம்மியா பண்ணிருக்காங்க. அன்டாக்குமெண்ட் ஆர் சிம்பிளி reluctant. என்ன அர்த்தம்? தயக்கம் காமிக்கிறாங்க. to go to the doctor or emergency room owing to என்னதுங்க? owing to என்னது? due to the cost of co-payments, deductibles and uncovered dash. சரி, எதை பத்தி பேசுறாங்க?
கதை எதை பத்தி பேசுறாங்க? மெடிக்கல் சிஸ்டம் என்ன பிரச்சனை இருக்கு, இன்சூரன்ஸ் பாதிப்பட்ட இல்லன்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா? சரி, இப்ப சிக்கு போவோம். சிக்கு போனோம், பின்னாடி வாசிக்கணும். ஆரம்பிச்சேன். Everyone must be able to come forward, get tested and receive free treatment without fear of consequences, including the very poor, the homeless and the undocumented. So basically இது solution. கரெக்டா? பிரச்சனை என்னது? பிரச்சனை என்னது? காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதான ப்ராப்ளமே. சொல்யூஷன் இங்க கொடுத்துட்டாங்க, ரெண்டுக்கு நடுவுல டேஷ் வச்சுட்டாங்க. சரியா? கண்டிப்பா இந்த ஆன்சர் எதை பத்தி வரணும் அப்படின்னா யூஎஸ் ஹெல்த் சிஸ்டம் பத்தி வரணும். கரெக்டா? மண்டையில ஏறிட்டா? சரி, ப்ராப்ளம் பத்தி வரணுமா சொல்யூஷனை பத்தி வரணுமான்னு பார்ப்போம். ஏன்னா இங்க ப்ராப்ளம் பத்தி வரணுமா சொல்யூஷன் பத்தி வரணுமா நம்மளுக்கு தெரியாது. இங்க இருந்து சொல்யூஷன் ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிக்க முடியாதாங்க. இங்க இருந்து இதுல ப்ராப்ளமா முடிக்கலாம், இல்ல சொல்யூஷனுமே இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, எது ஆன்சரா வராது? இந்த கதை இங்க வந்த உடனே முடிச்சிடும். அடுத்தது சியு வராது. அடுத்தது ஏயு வராதா? இது வருமா வராதாங்க? காங்கிரஸ் should establish a health finance corporation on the model of the depression era reconstruction finance corporation. சரி இங்க in a pandemic where every infected person is a threat to the entire population, this is the formula for disaster. But the formula for disaster, இது ஒரு formula for disaster சொல்றாங்கல்ல, எது 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 எது? எவ்ரி இன்ஃபெக்டட் பர்சனுமே த்ரெட்டா இருக்கிறான்ல, அந்த சிச்சுவேஷன்ல இது ஒரு ஃபார்முலா ஃபார் டிசாஸ்டர். இந்த இதுனா என்னது? இது என்னவா இருக்கும்? இங்க மேல சொல்லி இருக்கிறதா இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிறதாங்க? நான் கேட்கறத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு பேண்டமிக், அந்த பேண்டமிக்ல ஒவ்வொரு இன்ஃபெக்டட் பர்சனுமே த்ரெட் தான். கரெக்டா? இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இது டிசாஸ்டருக்கு ஒரு ஃபார்முலா. எது? இந்த ஸ்டேட்மெண்டா இல்ல இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறதா? இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கேன். அப்ப எங்க போகணும்னா இப்போ எங்க போகணுங்க? இப்போ கொஸ்டினுக்கு போய் பார்க்கணும். அதுல எப்படி இருக்கணும்? ஃபார்முலா ஃபார் இருக்கணும். சரியா? சரி, ஓடிட்டே இருப்பாங்க. சரி, முன்னாடி என்ன இருக்கு? நாட்டுடைய மெடிக்கல் சிஸ்டம் ரொம்ப மோசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு? ஹெல்த் கேர் கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா? அமெரிக்காட்ட இருக்கா இல்லையாங்க? இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ் கம்மியா பண்ணிருக்காங்க, இல்ல டாக்குமெண்டே பண்ணல. அப்படி இல்லைன்னா சிம்பிளா எப்படி புரியுது? டாக்டர்கிட்டயோ எமர்ஜென்சி ரூமுக்கோ இவங்க போகிறதுக்கு தயக்கம் காமிக்கிறாங்க. எதுக்காக? காசு அதிகமா போயிடும்னு தயக்கம் காமிக்கிறாங்க. சரியா? இப்ப இது ஒரு ஃபார்முலா ஃபார் டிசாஸ்டர். நான் எடுத்துக்கவா எடுத்துக்க வேண்டாம்? எடுத்துக்கலாமா வேண்டாமா? எடுத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தனுக்கு பிரச்சனைனாலே டோட்டல் பாப்புலேஷனுக்கே பிரச்சனை. அப்படிதானே? இங்க ஏகப்பட்ட பேர், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இது பண்ணல, கூட சேர்ந்து டாக்டர்கிட்ட போறாங்களா? சரி, இன்சூரன்ஸாவது பண்ணாம டாக்டர்கிட்டயாவது போலாம்ல? டாக்டர்கிட்டையும் போகல. அப்ப இது கண்டிப்பா இதை என்ன சொல்லலாம்? இது ஒரு லைன் கொடுத்திருந்தாங்கல்ல, ஃபார்முலா ஃபார் டிசாஸ்டர். கண்டிப்பா வரும். ஆன்சர் ஏ. சரி, இப்ப ஏ போட்டாச்சா? இது ப்ராப்ளம் குள்ள வருதா சொல்யூஷன் குள்ள வருதான்னு சொல்லுங்க. ஆன்சர் ஏ போடுறோம்லங்க. இது ப்ராப்ளம் குள்ள வருதா சொல்யூஷன் குள்ள வருதா?
ப்ராப்ளம்ல வருது. பி ஆன்சருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்சர் இருக்குல்ல ப்ரோ. இது வந்துட்டு எக்கனாமி டவுன் ஆனதுக்கு இருக்கக்கூடிய சொல்யூஷன். டிப்ரெஷன், கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் 1929. எக்கனாமி டவுன் ஆச்சு. இங்க எக்கனாமி மட்டும் டவுன் ஆகல, கோவிட் அட்டாக் ஆகுது, அதனால எக்கனாமி அஃபெக்ட் ஆகுது. இப்ப நீங்க எக்கனாமியை சரி பண்ண மாட்டீங்க, எதை சரி பண்ணுவீங்க? கோவிட் தான் சரி பண்ணுவீங்க. இது எதுக்குரிய சொல்யூஷன் பாருங்க. ஹெல்த் ஃபினான்ஸ் கார்பரேஷன் சொல்றாங்கல்ல, இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹெல்த் ஃபினான்ஸ் கார்பரேஷன் போடுங்க அப்படின்னா, இது பினான்சியலா ரெடி பண்றதுக்கு, ஒரு கண்ட்ரிய எக்கனாமியா டெவலப் பண்றதுக்கு. சரியா? இந்த ஆப்ஷன் ஏ இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, கண்டிப்பா நீங்க என்ன போட்டுக்கலாம்? பி தான் ஆன்சர். ஆனா நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் இருக்குது? ஏ இருக்குது. ஏல பாத்தீங்கன்னா கதையுடைய ஃப்ளோ கரெக்டா ஃபாலோ ஆகுதா? ஆகலையா ராஜா? ஃபாலோ ஆகுது. சரியா? எத்தனை கொஸ்டின் முடிச்சிருக்கோம்? 3. சரி, 4வது கொஸ்டின் மட்டும் முடிச்சுட்டு பிரேக் விட்டு. அடுத்தது, US medical personnel are not equipped and facilities are not designed to manage a potential explosion of people needing isolation and specialized care. சரியா? இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு US மெடிக்கல் பர்சனல் எக்யூப்டாவும் இல்ல, ஃபெசிலிட்டிஸும் இல்ல. சரி, அடுத்தது நெக்ஸ்ட், effective training for those caring for the quarantine is critical, otherwise the virus will spread among support staff. என்ன அர்த்தம்? கண்டிப்பா குவாரண்டைன்ல இருக்கிறவங்களுக்கு கேர் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணுமா? எஃபெக்டிவ் ட்ரைனிங் கொடுக்கணும். சரியா? சரி, இப்ப திரும்பியும் அதே கதை தான் வருது. இது ப்ராப்ளம், இது திரும்ப என்ன ஆயிருது? சொல்யூஷன். இங்க என்ன இருக்கு? சொல்யூஷன் தானே இருக்குது. இதெல்லாம் டெலிவர் பண்ணணும், சொல்யூஷன். இப்ப ப்ராப்ளம், இது சொல்யூஷன். இந்த இடத்துல என்ன வரலாம்? ப்ராப்ளமும் வரலாம், சொல்யூஷனும் வரலாம். சரி, இந்த பேராகிராஃப்ல யார பத்தி எதை பத்தி பேசியிருக்காங்க? யூஎஸ் மெடிக்கல் பர்சனல். அப்பனா யாரு? டாக்டர்ஸ், நர்சஸ் பத்தி பேசுறோம். சரியா? இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இது நீங்க பண்ணணும். பேராகிராஃப் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா ஆன்சர் வந்துடும். டி. இது பிலிம்ஸ் மாதிரி இருந்துச்சா மெயின்ஸ் மாதிரி இருந்துச்சா? பிலிம்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரைட், ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின் சரியான ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருமா? ஆர்எஃப்சி, ஹெச்எஃப்சி, பப்ளிக் கார்பரேஷன்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. வராது. ரைட், அடுத்தது ஒன் சைடு ஓல்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் கவுண்டர் ரெவல்யூஷன். வராது. ஆன்சர் எது? ரொம்ப ஈஸி, அப்படிதானே? ரேஸ் சஃபர் வராது. நன் ஆஃப் தி அபவ். நீங்க ஆன்சர் இருந்தாலும் போட வேண்டாங்க. நன் ஆஃப் தி அபவ் கொஸ்டின் தப்பா எப்பனாலும் போடலாம், பிரச்சனையே கிடையாது. சரியா? நன் ஆஃப் தி அபவ் கொஸ்டின் நீங்க கரெக்டா போடவே வேண்டாம் எனக்கு, ஏன்னா மெயின்ஸ்ல தான் வரும். மெயின்ஸ்ல தான் வரும். நன் ஆஃப் தி அபவ் இன்னொரு ஆப்ஷன் டவுட் இருந்துச்சுன்னா 100% எப்பவுமே எதை சூஸ் பண்ணிருங்க? நன் ஆஃப் தி அபவ் இல்ல, எப்பவுமே எதை சூஸ் பண்ணணும்? இன்னொரு ஆப்ஷன். நன் ஆஃப் தி அபவ்ல தப்பானா பரவாயில்லை. சரியா? ரைட். கரெக்டா? இது கரெக்டா? சரி, ப்ராப்ளமா சொல்யூஷனா? கரெக்டா சொல்லுங்க. இது ப்ராப்ளமா சொல்யூஷனா? சொல்யூஷன். பெட் குவாரண்டைன் யூனிட்ஸ் தான் தேவைப்படும். அவுட் பிரேக்ஸ் அதிகமாயிடுச்சு. ஓவர்வெல்ம் ஆகுதா என்ன அர்த்தங்க? நிரம்பி வலி. ஃபிஃப்த் ஆப்ஷன். The flow of ordinary civilian supplies also presents a risk. என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன அர்த்தங்க? ஆர்டினரி சிவிலியன் சப்ளைஸ் என்னது?
தேவையான மத்த மளிகை ஜாமான் மத்த பொருட்கள் அது ஃப்ளோ ஆகுறது, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதும் அதுவுமே என்ன போஸ்ட் பண்ணுது? ரைட். அடுத்தது the reserve purchasing power of the US households is vast. அடுத்தது if they decide to stockpile dried and canned foods, paper towels, batteries, aspirin and other basics, these mundane items could run short. லைனுக்கு மீனிங் சொல்லுங்க. போன லைனுக்கு இதுக்கு மீனிங் சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? the reserve purchasing power என்ன அர்த்தங்க? அமெரிக்காக்காரன் நிறைய சேவிங்ஸ்ல போட்டு வச்சிருப்பான் ரிசர்வ்ஸ். அந்த ரிசர்வ் பர்ச்சேசிங் பவர் யூஎஸ் வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கு. டக்குன்னு ஒரு பேண்டமிக் வந்துச்சுன்னா சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? முடிவு பண்றாங்க. ஸ்டாக் பைல்னா என்ன அர்த்தம்? சேர்த்து வச்சு சொல்லியிருக்கேன்னா மீனிங் சொல்லியிருப்பேன். ஸ்டாக் பைல்னா சேர்த்து வைக்கிறது. எதை சேர்த்து வைக்கிறாங்க? dried and canned foods, paper towels, batteries, aspirin and other. இது என்ன அர்த்தம்? other basicsனா other basic needs. These mundane என்ன அர்த்தம்? mundane என்ன அர்த்தம்? நார்மல் சாதாரணமா கிடைக்கக்கூடிய சாதாரணமான. mundane not different, ordinary அர்த்தம். சாதாரணமான, சரியா? வித்தியாசமான கிடையாது. வித்தியாசமானதுக்கு ஆப்போசிட் mundane. சரியா? நீங்க காலையில எந்திக்கிறீங்க, வழக்கமா படிக்கிறீங்க, அப்படியே சாப்பிடுறீங்க, நாள் சாதாரணமா போகுதுன்னா அது எப்படிப்பட்ட நாள்? mundane day. நான் சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா மண்டே வச்சு சொல்லி கொடுத்தேன். மண்டே எப்பவுமே போரிங்கான டே. இன்னைக்கு மண்டே தானே? mundane items could run short ன்னு அர்த்தம். குறைஞ்சிடலாம். அடுத்தது and factories and distribution chains are closed down. The problem can dash. problem என்ன ஆக போகுது இப்போ? ப்ராப்ளம் கண்டிப்பா இங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மீனிங் போடும். எல்லாம் போட்டீங்களா? 9 10 போட்டீங்களா? பாசிட்டிவ் வார்த்தை வேணுமா நெகட்டிவ் வார்த்தை வேணுமா? சரி ரைட். இன்க்ரீஸ் ஆகுதுன்ற வார்த்தை வேணும். கரெக்டா? இது ஆன்சர் கிடையாது. ரெண்டர்னா என்ன அர்த்தம்? ரெண்டர்னா என்ன அர்த்தம்? மேக் பண்றது தானே சொன்னேன். சரி வருமா? ரைட். அடுத்தது பாண்டரு வராது. ரெப்ளனிஷ்னா என்ன பண்றது? ரெப்ளனிஷ்னா குறையுதா? ரெப்ளனிஷ்னா என்ன இருக்குங்க? ரீஃபில் பண்றது தானே? ரீஃபில் பண்றது. ரைட். சூப்பர் சீடுன்னு அர்த்தம். சூப்பர் சீடுனா என்ன அர்த்தங்க? ஒருத்தர் இருக்காரு, அவரை போயிட்டு நான் ஓவர் டேக் பண்றேன் அப்படின்னா அதுதான் சூப்பர் சீட். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒருத்தர் இருக்காப்ல, நான் 4th பொசிஷன்ல இருக்கேன், நான் டக்குன்னு போயிட்டு அவரை ஓவர் டேக் பண்ணிட்டேன்னா ஐ சூப்பர் சீடட் ஹிம். சரியா? ரீப்ளேஸ் எழுதிக்கிடுங்க. ரீப்ளேஸ் மட்டும் கிடையாது, டாப் பொசிஷன்ல ரீப்ளேஸ் அண்ட் ஓவர் டேக். Replace and overtake the super seat. இன்னைக்கு கவுண்டர் பார்த்துட்டு தான் நாளைக்குல இருந்து ரிவிஷன் இருக்குங்க. சரியா? நாளைக்கு இந்த கீழே வச்சு ரிவிஷன் கிடையாது, மேலே வச்சு ரிவிஷன். நானே ரிவைஸ் பண்ணிக்கிறேன். சரியா? கேப் ரிவிஷன். நோட்டு கீட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நோட்டு புக்கெல்லாம் எடுத்துட்டு வராமல் வந்துடாதீங்க. எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது இதுக்கு மேலே. சரியா? எதுக்குன்றதெல்லாம் சொல்றேன். ஆன்சர் என்னது? கேஸ்கேட் என்னது? கேஸ்கேட் என்ன அர்த்தங்க? கேஸ்கேடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல பிரச்சனை வந்ததுனால அடுத்த இடத்துல பிரச்சனை வரும், அதுல பிரச்சனைனால அடுத்த இடத்துல பிரச்சனை வரும், ஒவ்வொரு லெவல்லையும் பிரச்சனை வரும். படி இருக்குல்ல, படியில தண்ணி ஊத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, தண்ணி என்ன பண்ணும்? ஒவ்வொரு படியா போகும்ல. அந்த தண்ணி இடத்துல மட்டும் நிக்காது, அப்படியே அடுத்தடுத்து போகும் தானே. அதுக்கு பேர் தான் கேஸ்கேட் ஆகுறது. ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிறது. வாட்டர் ஃபால்ஸ், நல்ல பெரிய பார்க்கெல்லாம் போனீங்கன்னா கேஸ்கேடிங் வாட்டர் ஃபால்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் என்ன பண்ணும்?
மேல இருந்து ஒரு லெவல்ல இருந்து செகண்ட் லெவல் வரும், செகண்ட் லெவல்ல இருந்து தேர்ட் லெவல் வரும், தேர்ட்ல இருந்து ஃபோர்த் லெவல் வரும். சரியா? சோ டாப் டு பாட்டம் ஃப்ளோ ஆகுறதுக்கு பேரு தான் இந்த வார்த்தை. வார்த்தை நமக்கு தெரியுமா? கேஸ்கேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல இருக்கிற லெவல்ல இருந்து என்ன ஆகுறது, கீழே வர்றது, கீழே இருந்து திருப்பி அடுத்த லெவலுக்கு போகிறது. இங்க என்ன பேசணுங்க, இதெல்லாம் மூடிட்டாங்க. கொஸ்டின் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு அதுக்குள்ள கொஸ்டின் மறந்துருக்கும். இங்க பாருங்க, இவங்க இவ்வளவு விஷயத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. கூடவே சேர்ந்து டிஸ்ட்ரிபியூஷன் செயின்ஸ், ஃபேக்டரிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ப்ராப்ளம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்குதுன்னு அதுதான் கேஸ்கேடுன்னு போறோம். பின்னாடி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷார்டேஜும் ஸ்பேர் பண்றது என்ன பண்றது, தூண்டி விடுறது. எது தூண்டி விடும்? புது வேவ் ஆஃப் பேண்டமிக்க தூண்டி விடும், புது வேவ் ஆஃப் பேனிக்க தூண்டி விடும். பிரச்சனை என்ன ஆகுது? ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகுதா போகலையாங்க? போகுது. ரைட், அப்ப கேஸ்கேட் தான். சரி, 5 யாரு? 5 out of 5 நீங்க வந்துச்சா? கேஸ்கேட் மட்டும் தப்பா? தப்பு தானுங்க. 4 3 2 2 1 என்சிலுங்க ஃபாஸ்டா. சரி, உட்காரலாம். ஒரு டைம்ல இந்த கொஸ்டினை மட்டும் தான் காமிப்பேன். 30 செகண்ட் முடிஞ்ச உடனே அடுத்த கொஸ்டினுக்கு போயிருவேன். எரர் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். டைமர்லாம் இல்ல, டவுன்லோட் பண்ணி வைங்க டைமர். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எரர் கொஸ்டின் டக்குன்னு போடுங்க. ஏபிசிடி போடக்கூடாது, எங்க எரர் இருக்குன்னு போடணும். அமைதி. நோட்ல எழுத சொன்னேனா, சொல்லல. அடுத்த கொஸ்டின் போகுமா? தனியா போடுங்க, டிஸ்கஸ் பண்ணி போடாதீங்க. முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின் போமா? என்னங்க போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தது அவ்வளவுதான். ரெக்கார்ட் பண்ணுங்க. எவனுமே எழுதுற மாதிரி தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டே மட்டும் இருக்காங்க. எல்லாம் போடலாங்க, போட முடிஞ்ச கொஸ்டின் தான். என்னாச்சு? 2 எரர் இருக்கு, முடிஞ்சா 2மே கண்டுபிடிங்க. ஒன்ன கண்டுபிடிக்கங்க, ஒன்னு கண்டுபிடிச்சாலே மாறி தரேன். 2 கண்டுபிடிச்சா 2 மார்க். டக்குன்னு இப்ப கடந்த ஈஸியான கொஸ்டின், சீக்கிரம் முடிங்க. ஏபிசிடி போடாதீங்க, எங்க தப்புன்னு போடுங்க.
முடிஞ்சு இல்ல என்ன ஆறுதல் ஆகுது. சரி ஓகே, ஒரு கொஸ்டின் கரெக்ட் தான் அப்படின்னு. மாத்திக்கிறோம். கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. அப்படிதான் தெரியக்கூடாது. முடிஞ்சு என்னதுங்க புரியல? உண்டு ஏன் கிடையாது? போடுங்க, நோயர் போடுங்க. நோயர் தெரிஞ்சா நோயர் போடுங்க. மைனஸ் மார்க் உண்டு சரியா? ஆமா, பரீட்சையில மைனஸ் மார்க் இருக்குல்ல, இனிமேல் போடுற எல்லா டெஸ்ட்லயும் மைனஸ் மார்க் உண்டு. நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா எரர் வந்துட்டு பிரைட்டா தெரியும், போல்ட் ஆகி தெரியும். நல்லா கண்ணு சுருக்கி பாருங்க. பிடிங்க, நிறைய பேர் வாசிக்கிறீங்க, சென்டென்ஸ் பிடிங்க. இதெல்லாம் கரெக்டான்னு பாருங்க. சரி முடிஞ்சிச்சு. ஏன் அவ்வளவுதான்? கொஸ்டினுக்கு 30 செகண்ட் தான். ஈஸி கொஸ்டின் முடிச்சு, டைம் முடிச்சு. ஒன்றும் கிடையாது இந்த கொஸ்டின்ல. படிச்ச கான்செப்ட் நம்பி போடுங்க, படிச்சதை நம்பி போடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சிருக்கும். கொஸ்டின் நம்பர் 9 போட்டுக்கணும். முக்கியமான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 10 ரொம்ப முக்கியம். படிச்ச விஷயங்கள் தாங்க, எதுவுமே படிக்காதது கிடையாதுங்க, எல்லாமே படிச்சது தாங்க. 10க்கு ஆன்சர் பார்த்துருவோமா? 11 to 20 முடிச்சிருவோமா? ஆன்சர் பார்த்துருவோமா? சரி, முடிஞ்சா? முடிஞ்சுதா? கை காமிச்சு ஆன்சர் கேட்போம், அப்பதான் சரி போடும். பிரியா மேம் கூப்பிடுங்க. என்னது இங்கயா? என்ன வரும்? ப்ராசிக்யூஷனா? சரி, வேற யார் இருக்கா? ஆன் May 24 கரெக்டா? கரெக்ட். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெல் ப்ரொனவுன்ஸ் சொல்லுது. அனதர் verdict, verdictனா ஜட்ஜ்மெண்ட் in the petition by சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா தான் கால் பண்ணுது. எதுக்கு கால் பண்ணுது? அடிஷனல் ஸ்டெப் எடுங்க. எதுல? இந்த ப்ராசிக்யூஷன் ஆஃப் இஸ்ரேல். யாரு ப்ராசிக்யூஷன் பண்ணணும்? யார? இஸ்ரேல். எதுக்காக? ஜெனோசைட்னா என்னதுங்க? இனப்படுகொலை. ஜெனோசைட்னா இனப்படுகொலை. ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஈஸி. ப்ராசிக்யூஷன் இது ஆன்சர் என்னது? காலிங்கா? காலிங் ஃபாரா? டு கால் ஃபார் தப்பா?
டு கால் ஃபார் கரெக்டா தப்பா? கரெக்ட். சரி ஆன்சர். ஓகே. ஓவர். was not required to call for an election எது வரைக்கும்? until correct. சரியா? almost இந்த since பத்தி பேசுறாங்க. since the day Mr. Sunak entered 10 Downing Street. இவர் என்டர் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இவங்க எலெக்ஷனை கூப்பிடல அப்படிங்கிறாங்க. கால் ஃபார் a request. ரெண்டு எரர் இருக்குன்னு சொன்ன அப்படிதானே? இல்லையா? ரெண்டு எரர் இருக்குன்னு சொன்னேன். நிப்பாடு கேள்வி கேட்போம். வின்சி மேம் சொல்லுங்க டக்குன்னு. வேருக்கு பதிலா என்னது? ஏன்? சரி, வில் டேக் பேக் கிடையாது, வில் டேக் பிளேஸ். ரெண்டு எரர் கண்டுபிடிச்சீங்கன்னா 2 மார்க். ஒன்னு கண்டுபிடிச்சா 1 மார்க். தப்பா போட்டா -0.25. மைனஸ் மார்க் உண்டு. மைனஸ் மார்க் வச்சு மார்க் சொல்லுங்க. அதான் ஒரிஜினல் மார்க் தெரியும். சரி, மிஸ்டர் சுனாக் கமெண்டட் தட் என்னது? நார்மல் கன்ஜெக்ஷன். திஸ் எலெக்ஷன் கரெக்டா? that this அடுத்தடுத்து வருமா? that this அடுத்தடுத்து வருமாங்க? வரலாம் தானே? that நார்மல் கன்ஜெக்ஷன். இந்த this என்னது? adjective. இந்த எலெக்ஷன் will take place at a time when the world is more dangerous than it has been at any point since the end of the Cold War. சரி, உங்களுக்கு கூப்பிடுங்க. மீனிங் சொல்லுங்க. எலெக்ஷன் வந்து நடக்கும், ஒரு டைம்ல நடக்கும். கரெக்டா? எப்படிப்பட்ட டைம்ல? வேர்ல்ட் எப்படி இருக்குது? ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. எதை விட? கோல்டு வார் எண்ட் ஆன டைம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் 1960. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இந்த அளவுக்கு டேஞ்சரஸா உலகம் இருந்தது. சரியா? வேர்ல்ட் இஸ் more dangerous than it has been at any point since the end of the Cold War. கோல்டு வார் எண்டான டைம்ல இருந்து எந்த பாயிண்ட்னாலும் எடுத்துக்கிடுங்க. அந்த பாயிண்ட விட இப்போ வேர்ல்ட் எப்படி இருக்குது? டேஞ்சரஸா இருக்கு. சரி, இல்லங்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், நானே சொல்லுவேன். To allow in the immediate future the multiple messages of near global consensus mean பண்ணப்படுது. messages are meant to push, கரெக்டா? to push Israel உடைய government to rethink யாருடைய plans? Israel உடைய plans for Rafah, right? To stop more civilian losses and to allow humanitarian aid free access. சரி, கரெக்டான்னு சொல்லுங்க. கரெக்டா? இது என்னது? V1NG as a connector, right? Answer no error. ஜெயஸ்ரீ கூப்பிடுங்க. அடுத்த கொஸ்டின் கிட்டு 3 பேருக்கு ஆன்சர்மா. வேர் என்ன மாத்த? என்ன மாத்த? விச்சினா? நீங்க விச்சின் போட்டீங்களா? வெண்ணா? சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? The US has vetoed such a move. என்ன போடுவீங்க? such a move என்னங்க போடுவீங்க? என்ன மூவ் இங்க போடணுமா? என்னன்னு சொல்லுங்க. சச்சுக்கு ரெஃபரன்ஸ் மேல இருக்கு, ரைட்? ஓகே, சரியா? இப்ப இந்த வரக்கூடிய வார்த்தை எதை பத்தி வரப்போகுது அப்படிங்கறதான் கேள்வி. சரியா?
என்ன போடுறது? The US has vetoed such a move இருக்கா? இதுக்கு பின்னாடி போடணும். என்ன போடுறது? என்ன போடுவீங்க? In the UN Security Council அப்படிதானே போடுவீங்க. The US has vetoed such a move in the UN Security Council. Right. In plus in which என்னது? வேறு கரெக்ட் தான். Out. Answer. No error. இந்த no error போட்டா 2 மார்க் எடுத்துடுங்க. ஏன் தெரியுமா? என்ன போன கொஸ்டினும் நோ எரர். அப்ப இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு நோ எரர் இருக்குது மைண்ட்ல நிக்காது. எரரை தேடி தேடி பார்ப்பாரு. நோ எரர் போடுறதுக்கு தைரியம் வராது. கொஸ்டினே ஸ்கிப் ஆயிருக்கும். இதுக்கு நோ எரர் போட்டீங்கன்னா 2 மார்க்ஸ். இதுவும் நோ எரரா வச்சிருந்துருக்கணும். 3 மார்க் கொடுத்துருக்கலாம். அடுத்தது ரொம்ப ஈஸி. நோ எரர் தானா? ஃபைனைட் வெர்ப் இல்ல. இந்த வெண்ணுக்கு முன்னாடி வெண்ணு கிளாஸ் சேர்க்குமாங்க. இங்கிட்டு கிளாஸ் இருக்குது. இங்கிட்டு இதையும் சேர்க்கறதுக்கு இந்த கன்ஜங்ஷன். வெண்ணு எதையும் சேர்க்கணும். முன்னாடி ஒரு கிளாஸ், இங்க ஒரு கிளாஸ் தானே. கிளாஸுக்கு என்ன வேணும் எனக்கு? ஃபைனைட் வெர்ப். ஃபைனைட் வெர்ப் இங்க இல்ல. என்ன போடணும்? ஸ்ப்ரிங் கிடையாது. ஸ்ப்ராங் V2 போடணும். ஃபைனைட் வெர்பா மாத்தணும். நோயரா ஊரன் சொல்லுங்க. நோயரா தானே? கண்டிப்பா நோயரா. சரி, ஆன்சர் என்னது? நோயரர்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்களே. 2 எரர் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஈஸியான எரர் கண்டுபிடிங்க. இது கரெக்டா? இது கரெக்டாங்க. ரீசெண்டா ஸ்ப்ரெட் பண்ணப்பட்ட CAA ரூல்ஸ்லாம் அன்கிளியரா இருக்கிறதுன்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த இடத்துல என்ன போடுவோம்? about the fate of the applicants who's கரெக்டா? who's எதை பத்தி பேசுறாங்க? applicants whose request for citizenship is turned down. right. இப்போ இந்த பிரச்சனை என்னன்னா, சப்ஜெக்ட் எங்க இருக்கு? சப்ஜெக்ட் எங்க இருக்கு? சப்ஜெக்ட் இருக்கா? இதுக்கு சப்ஜெக்ட் இருக்காங்க. கன்ஜங்ஷன் இருக்கா? இல்ல. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அங்க இல்ல, இப்ப கரெக்டான்னு சொல்லு. இப்ப கரெக்டான்னு சொல்லுங்க. இங்க ஹேஸ் வரணுமா ஹேவ் வரணுமா? ஹேஸா ஹேவா? request for citizenship which is turned down. which எதை ரெஃபர் பண்ணுது? citizenship is turned down. request for citizenship has aggravated concerns over the issue. திருப்பி நான் சொல்றேன். இந்த which எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா citizenship. citizenship தான் என்ன பண்ணப்படுது? turn down பண்ணப்படுது. கரெக்டா? citizenship is turned down. கரெக்டா தப்பாங்க? கரெக்ட். ரைட். இது ஒரு தனி கிளாஸ். புரிஞ்சுச்சா? அடுத்தது request for citizenship சத்தமா has aggravated concerns over the issue. ஒரு எரர் போட்டா போதும். அன்கிளியர் போட்டா போதும். இல்ல இங்க ஏதோ தப்பு இருக்குன்னு இத போட்டா போதும். சரியா? அங்க வந்துட்டு அந்த request for அது தனியா எடுத்து applicants have aggravated concerns. applicants object, fate object, applicants object. about preposition fate prepositional object, of preposition applicants prepositional object. இது ஏதாவது சப்ஜெக்ட் எடுக்க முடியுமா? சப்ஜெக்ட்டா நம்மளால எடுக்கவே முடியாது. ரூல்ஸ் வேணா எடுத்துக்கிடுங்க. ரூல்ஸ் எடுத்தீங்கன்னா இங்க கன்ஜங்ஷன் and போடணும். அப்படி போட்டுக்கிடுங்க. ரூல்ஸ் எடுத்துக்கிறோம். ரூல்ஸ் எடுத்தீங்கன்னா இங்க ஹேஸா போட முடியாது, ஹேவ் போட. இதை நிறைய இடங்களை மாத்தலாங்க. நிறைய வித்தியாசமான விதங்கள்ல மாத்தலாம். இதை வச்சு இந்த ஒத்த கொஸ்டினை வச்சு பிரிச்சு நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
3 விதமா மாத்தலாம். வேண்டாம், நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். 10th கொஸ்டின் ரொம்ப முக்கியம். கையை காமிக்கிறேன், ஆன்சர் சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாது. நீங்க போடல அது எக்ரிஜியஸ் அப்படின்டா போடலையா? சத்தமா சொல்லுங்க, என்னமா சொல்றாங்க? எதுக்கு பதிலா இட்ஸுக்கு பதிலா ஒன்ஸா? எதுக்கு? அதான் எதுக்கு? எதுல அந்த ஒன்ஸுங்கிறது? அந்த ஒன்ஸா? அது வேற ஒன்னு, இது வேற ஒன்ஸ் தானே. அது வேற, இது வேற. சரியா? அது ONE. இங்க என்ன இருக்கு? திருப்பி அட்வர்பா வந்திருக்கு. அது ப்ரோனவுனா வரும், அட்வர்பா வந்திருக்கு. சரியா? கூப்பிடுங்க, உங்களுக்கு கூப்பிடுங்க. ஆன்சர் நீங்க தான். என்ன சொல்றாங்க? எக்ரிஜியஸா? பக்கத்துல நாட்டினாலும் ஒன்னும் வாடிடுவோம்ட்டாங்க. இட்ஸ் கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஏன் இட்ஸ் எதை ரெஃபர் பண்ணுது? மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒன்ஸ் பார்த்துட்டு இங்க ஒன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒன்ஸ் வேற, இது வேற. சரியா? உங்கள் ரூல்ஸா மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு போடுங்க. இது நவுன், இதுவும் நவுன். இங்க அட்ஜெக்டிவ் வேணும். எக்ரிஜியஸ். finish. வயலேட்டடா? சென்டென்ஸ் மீனிங் இடிச்சிடும். அதான் ஒண்ணு. எக்ரிஜியஸ்னஸ்னா வயலேட்டட் பை சீனியர் பொலிட்டிஷியன்ஸா? எங்கேயோ போயிட்டீங்க, போட்டுக்கிடுங்க. சரி, 10 யாரு? 10, 11 எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்தல. எத்தனைமா? 11. நீங்க 10. வேற வாய்ஸ் விட்டு கொடுத்துட்டோமா? 9. 8. 9 யாரு? கேர்ள்ஸ் யாரு? 9 8.75. ஓகே. 8 7.5. சரி. 7 6 6 கீழே கொஞ்சம் இன்ச் இல்லைங்க. below 6. 5 தான் போட்டு 5